காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவிற்கு நாகப்பட்டினம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் சார்பில் மௌன அஞ்சலி பேரணி நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து மாவட்ட தலைவர் அமிர்தராஜா தலைமையில் தொடங்கிய மௌன அஞ்சலி பேரணி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவுரித்திடலில் நிறைவு பெற்றது. இதில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவுரித்திடலில் நடைபெற்ற மௌன அஞ்சலி நிகழ்ச்சியில் காங்கிரஸ், திமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மன்மோகன் சிங்குக்கு புகழஞ்சலி செலுத்தினர். மாவட்ட தலைவர் OS இப்ராஹிம் அவர்கள் ஒரு நிமிடங்கள் இரங்கலுரையாற்றுவார். விட்டு பிரிந்து சென்றிருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களுடைய ஏற்பட்ட பொழுது, ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அமெரிக்க அதிபர் மன்மோகன் சிங்கை குறிப்பிட்டு ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா என்று கேட்ட அளவுக்கு உலக பொருளாதாரத்திலே ஒரு வல்லுநராக திகழ்ந்தவர் மன்மோகன் சிங். உண்மையிலேயே அவருடைய இழப்பு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு மட்டுமல்ல, இந்தியா கூட்டணிக்கு, இந்திய நாட்டிற்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு மதச்சார்பற்ற அரசியலை எடுத்து கொள்கை அறிமுகம் செய்கிறார். அப்போது அவர்கள் அதற்கு சொன்ன விளக்கம், இந்தியாவிலிருந்து உலகத்திற்கு தருவதற்கு எதுவும் இல்லை, ஆனால் உலகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது, ஆகவே இதை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார். இதை நாங்கள் இடதுசாரி கட்சிகள் எதிர்க்கிறோம். இன்னைக்கு உலகமயமாக்கல், தனியார் மயக்கமாக்கல் என்று சொல்கிற போது இந்தியாவினுடைய பல்வேறு நிலைகளில் பாதிப்பு வரும் என்பது எங்களுடைய கொள்கை. ஆனால் அதையும் மீறிதான் இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் மிக உயர்ந்த ஒரு மதிப்பாக இருக்கிற பிரதமர் பதவி அவரை தேடி வருகிறார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று உள்ளபடியே ஒரு தலைவர் என்றால் சொல்லுகிற தொடர்ந்து வேளாங்கண்ணியில் பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது.